3 வேளையும் தானியேல் ஜெபம். வேதாகமத்தில் ஜெபத்திற்கு பலர் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். சாமுவேலின் தாயாகிய அன்னாள் ஜெபத்திற்கு முன்னுதாரணம். வானத்தில் அக்கினியை இறக்கின எலியா ஜெபத்திற்கு முன்னுதாரணம். அதை போன்று ஜெபத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் தானியேல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தானியேல் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் ஜெயித்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அடிமையாய் இருந்த காலத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் கவிழ்ந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் அரியணைக்கு வந்தது. இந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாகிய தரியு அரசாட்சி செய்தார். இந்த காலத்தில் விசித்திரமான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது ராஜாவாகிய தரியுவைத்தான் தெய்வமாக 30 நாட்கள் வணங்க வேண்டும், மற்ற ஒருவரையும் வணங்கக்கூடாது. அப்படி மீறினால் மரண தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று கையெழுத்து இடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலிலும் மரண தண்டனை இயற்றப்பட்ட நேரத்திலும் தானியேல் தன்னுடைய ஜெபத்தில் உறுதியாய் இருந்தார் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். மரண தண்டனை இயற்றப்பட்ட போதும் கூட தினமும் 3 வேளை தானியேல் ஜெபம் செய்தார் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் இருக்கின்றது. ஏன் தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் செய்தார் என்பதை நான் சிந்திக்க வேண்டுகின்றேன். ஒரு நாளைக்கு 3 நேரம் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை நாம் ஆகாரம் புசிப்பது. நம் மனித உடலுக்கு அத்தியாவசியமான தேவை 3 வேளை ஆகாரம் எடுத்துக்கொள்வது. இங்கே தானியேல் ஒரு மனிதனுடைய உடலுக்கு 3 வேளை ஆகாரம் புசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட 3 வேளை பரலோகத்தின் தேவனிடத்தில் ஜெபித்து உறவு கொள்வது முக்கியம் என்று பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உணவை விட உன்னதர் மேல் என்று தீர்மானம் எடுக்கலாம். தினமும் 3 வேளை ஆகாரத்தை விட ஆண்டவரை நோக்கலாம் என்று சிந்திக்கலாம். இப்படி தினமும் 3 வேளை ஜெபித்த தானியேலை மரண தண்டனைக்கு உட்படுத்தி சிங்கக்கபியில் போட்டார்கள். ஆனால் உண்மையாய் ஜெபிக்கிறவன் மரணத்தையும் ஜெயிப்பான் என்ற விதிக்கு கீழாக பரலோகத்தின் தேவன் சிங்கத்துக்கு இரையாக ஒப்புக்கொடாமல் மரணத்தை ஜெயித்த ஜெயவீரனாக மீட்டுக்கொண்டார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. ஜெபிக்கிறவன் ராஜ்யங்களை ஜெயிக்கிறவன் என்பது நிரூபணம் ஆனது. இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.